நகர்லேருந்து இட்டும் போய் பாஸ்டர் வந்து ஜபம் பண்ணாங்க. ஆனால் பாஸ்டருக்கு ஜபம் பண்ண பேருக்கு எனக்கு ஒன்றும் ஒரு முடியல. அப்புறமேட்டுக்கு வந்து சர்ச்சில் வந்து 6 நாள் இருந்து, ஆனால் ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் சுகம் கொடுத்து, அப்பா எனக்கு வெயித்தில் இருக்கிற மருந்தெல்லாம் ஆண்டவர் சுகம் பண்ணி வெளியே வந்து வாந்திலே வந்தது பாருங்க. நான் வந்து சூனியம் மந்திர கட்டு சூனியம் பண்ணி 1000 500 10,000 15,000 கொடுத்து சூனியத்தை எடுக்கலை. ஆண்டவர் பாருங்க, அவருடைய ஆண்டவர் ரத்தத்தால் எனக்கு அந்த மருந்து வாயிலே வந்தது. அப்புறம் நான் சுகமாக்கி 6 மாதம் 7 மாதம் அது முன்னே எனக்கு சாப்பாடு எப்படி தெரியுமா இருந்துச்சு? சாப்பாடு அவ்வளோ அருமையாக ஆண்டவர் பாருங்க எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, நல்ல ஆரோக்கியம் கொடுத்தாரு, நல்ல உணவு சாப்பாடு கொடுத்தாரு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஆண்டவரை கெட்டிமாக பிடிச்சி ஆண்டவரை கெட்டிமாக பிடிச்சி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை கெட்டிமாக பிடிச்சி நான் சென்னையில் இருந்தேன். 31 வருஷமாக சென்னையில் இருந்தேன். ஆண்டவர் பாருங்க என்னை ஒரு நோக்கத்தோடு கொண்டாந்து அம்மனம்பாக்கம், நான் இருக்கிற இடம் அம்மனம்பாக்கத்தை வந்து வீடை கட்டி கத்தரிக்கரிப்பில் வீடை கட்டி நான் சுகமானேன். ஆனால் வந்து இங்கேருந்து வந்து சர்ச்சுக்கு என்னை வந்து இங்கே கொண்டாந்து விட்டார். ஒரு நோக்கத்தோடு தான் என்னை கொண்டாந்து விட்டார். கொண்டாந்து இங்கே சர்ச்சுக்கு வந்தோம். ஆனால் ஆண்டவர் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். ஆனால் எங்கள் அப்படியே பாஸ்டர் ஆனகுளத்துலேருந்து எங்களை மனம் திரும்பி நாங்கள் நினச்சா போயிடலாம், இந்த வேணாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நாட்டுப்புற பிடிக்கல. ஆனால் இதே வேண்டாம் அந்த சில தான் நான் வரந்தேன் அவனும் பார்த்தல. ஆனால் ஆண்டவர் எங்கள் பாஸ்டர் சொல்லி மாற்றி இன்னையுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றமாக மாறி இன்றைக்கி எங்கள் பாஸ்டரெல்லாம் இன்றைக்கி கடவுளுக்கு கிருபையில் நாங்கள் அளவே இருக்கிற சந்தோஷம். ஆண்டவர் கர்த்தருக்கு கிருபை சோத்திரம்.